கடற்படையில் வேலை பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிகாரி திருமணமாகி 5 நாள் கூட ஆகல. அவங்க அந்த கனிமூன் போடுறாங்க. அந்த கனிமூனில் அந்த அவங்க எடுத்த வீடியோ படத்தை அந்த பார்க்கும்போது நமக்கே உண்மையிலே கண்ணீர் வடுங்குது. அதனால தான் இந்தியாவிலும் பல மாநிலங்களில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் மறைமுகமாக இங்கு செயல்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலும் உள்ளார்கள். இராணுவம் மிகவும் தத்துவமாக செயல்படுகின்றது. ஆகவே இந்த தீவிரவாதத்திற்கு 27 பேரை கொண்ட லஷ்கர் ஈ தீவிரவாதிகளுக்கு கொண்டது நாங்கள் தான் என்று பாகிஸ்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அல்லது இது சம்பந்தமாக எந்த அறிக்கையும் கொடுக்காம இருந்தால் உங்களுடைய எண்ணம் என்ன? பாகிஸ்தானில் பங்களாதேஷில் எப்படி சிறுபான்மை மக்களை அவங்க அந்த சுதந்திரத்துக்காக பண்ணுறாங்களோ அதே போல் பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கு உள்ள சிறுபான்மை மக்களை நாங்கள் மிரட்டி பிரச்சனை பண்ணுவோம்ல, தப்பான ஒரு இது. அது பாகிஸ்தான், அதாவது கொக்கரிப்பு, சேவல் கோழி கொக்கரிக்கும் போது கொக்கரிக்கிறார்கள். பாகிஸ்தான் பேச்சு உலக நாடு ஏற்படாது. பாகிஸ்தானுக்காக எந்த நாடும் வக்காலத்து வாங்காது. உலகமாக அயோக்கியர்களின் கூடாரமாக பாகிஸ்தான் இருக்கின்றது. ஆகவே பாகிஸ்தான் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. காஷ்மீர் தாக்குதல் பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. இதில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நீக்கியிருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் அலற காரணம் என்ன சார்? அதாவது ஜின்னா அவர்களுடைய தலைமையில் இந்த நாடு எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு விடுன்னு கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற பங்களாதேஷும் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஒரே நாடாக கொடுக்கும்போது என்னென்னா ஜின்னா அதில் சுதந்திரத்தை என்ன பண்ணாருன்னா, நம்முடைய ஒருங்கிணைந்த அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு உருது மொழி தான் தேசிய மொழின்னு சொன்னாங்க. அப்படி போகுது பங்களாதேஷில் இருக்கிற பங்காளி மொழி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு உருதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதன் பிறகு தான் அங்கே அவங்களுக்குள்ளே பெரிய புரட்சி வெடிச்சு தான் இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர் இருக்கின்ற போது பாகிஸ்தான் தனியாக பிரித்து கொடுத்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் தனியாக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செல்வ செழிப்புன்னு கிடையாது. பங்களாதேஷ் தான் செல்வ செழிப்பான நாடு. அந்த அடிப்பில் பார்க்கும்போது பாகிஸ்தான் என்ற நாடு இன்றைக்கி செல்வ செழிப்பாகவும் விவசாயத்தில் கொடி கட்டி பறக்குதுன்னா அந்த சிந்து நதியினுடைய தண்ணி தான் அதுக்கு மெயின் காரணமே. அந்த சிந்து நதி பார்த்திங்களா எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் காவேரி நதி இருக்குது பார்த்தீங்களா? காவேரி எவ்வளவு கிளை நதிகளாக இருக்குது. காவேரி இடத்துல இதாகி அதாகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் 10, 30, 40 மேற்பட்ட கிளைகள் இருக்கும்போது அந்த கிளைகள் எல்லா இருக்கிற இடத்துல விவசாயிகள் செழிப்பாக இருக்கின்றன. அதனால தான் அகத்தியர் படத்தில் நம்முடைய அகத்தியர் படத்தில் பார்த்திங்கன்னா சீர்காழி கோவிந்தரன் சொல்லுவார், நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் கொழிக்க நடந்தாய் வாழி காவேரி. அந்த காவேரி விவசாயிகளுக்கு இடம் இந்த பாடல் கேட்கும்போது நமக்கே ஒரு புல்லரிக்குது இல்லை? அதாவது பாடல் இடம் அந்த பாடல் இருக்குது. அதே போல் சிந்து நதியினுடைய அந்த ஒப்பந்தம் 1960 இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் இதுவும் போட்டது. அந்த இதில் பார்த்திங்கன்னா கராச்சி சிந்து மாகாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைதராபாத்னு ஒரு சிட்டி அங்கே இருக்குது. அது மாநகராட்சியாக இருக்குது பாகிஸ்தானில். நீங்கள் வரைபடத்தில் போட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் அங்கே ஒரு ஹைதராபாத் இருக்குது. அந்த கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் பாதி நாடுகளுக்கும் பாதி இடங்களுக்கும் சிந்து இதிலிருந்து போகிற நதிகளுடைய அந்த ஒவ்வொரு கிளை நீர் தான் அவங்களுக்கு குடிநீரும் சரி விவசாயத்துக்கும் பெரிய பங்கு கொண்டது. அதனால தான் மகாகவி பாரதியார் சொல்லுவார், அது சிவாஜி நடிப்பார் பாருங்க, சிந்து நதியின் மீசை நிலவினிலே கேரளம் நாட்டுடன் பெண்களுடனே சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து. அடுத்த வரை சொல்லுவாங்க, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம். காரணம் இந்தியாவில் வட மாநிலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை தான் மெயின். அதே போல் விவசாயத்தில் பாகிஸ்தானில் கோதுமை தான் மெயின். அதான் சொல்லுவார், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெட்டிலைக்கு மாறு கொள்ளும் என்ற பாடல் பார்ப்பதே உடம்புலாம் நமக்கு சிலிர்க்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா அந்த சிந்து நதியுடைய பாடல்கள் இந்தியாவில் மட்டுமல்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள மிகப்பெரும் கவிஞர் கூட அந்த பாடலை பாடியிருக்கிறாரு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நல்லதொரு குடும்பம் படத்தில் சிவாஜி கணேசன் கூட ஒரு பாடல் வருகின்ற பார்த்திங்கன்னா, சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவியாடினாள் தமிழ் கீதம் பாடினால். எதுக்கு இந்த பாடலை பாடுறேன்னா, தெற்கு காஷ்மீரில் அந்த பஹல்காம் ஏரியாவில் கடற்படையில் வேலை பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிகாரி திருமணமாகி 5 நாள் கூட ஆகல. அவங்க அந்த கனிமூன் போடுறாங்க. அந்த கனிமூனில் அந்த அவங்க எடுத்த வீடியோ படத்தை
அந்த பார்க்கும்போது நமக்கே உண்மையிலே கண்ணீர் வடுகுது. அதனால தான் இந்த பாட்டை நான் எழுதிட்டு வந்தேன். சிந்து நதி கரை அந்த இடத்துல பார்த்து இந்த கற்பனையான ஒரு பாடல் வழியும் உங்களை உலகத்தையே மறந்து ஒரு புது உலகத்தில் நாம் வாழ்வது போல ஒரு நிலைப்பாடான இருக்காது அந்த பஹல்காம் இந்த ஏரியா. அப்படிப்பட்ட இடத்துல நீ முஸ்லீமா, நீ ஹிந்துவா, நீ கிறிஸ்டினா, மூடிக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி ஆடைகளை அவிழ்த்து அவர்களை பரிசோதனை பண்ணி சுட்டு கொள்கிறார் என்றால் உன்னை நீ விட்டு வைக்கலாமா? இந்தியா சகிப்புத்தன்மை உள்ள நாடு, இந்தியா ஒரு சனாதனத்தன்மை உள்ள நாடு, இந்தியா உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்றது. இன்றைக்கி சவுதி அரேபியா, அபுதாபி பண்ண நாடுகள் எல்லாம் அங்கே உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய இந்தியாவில் இருந்து உள்ள தியானம், உபதேசங்கள், பகவத்கீதை, ராமாயணம் போன்ற நன்னறி நூல்களை தானே அவங்க அங்கே படித்து கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி என்றால் ஆன்மீகம் மட்டுமல்ல, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முன்னுதாரணம் காட்டுவதும் இந்த தேசம்தான். அப்படிப்பட்ட தேசத்தில் நீங்கள் இப்படி 27 பயணிகளை நீங்கள் சுற்றுலா பயணிகளை இந்த மாதிரி கண்மூடித்தனமாக தீவிரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா அமைப்புகள் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க இனிமேல் விட்டு வைக்கலாமா சொல்லுங்கள்? அப்போ இதற்கு பாகிஸ்தான் நாட்டில் ஒரு கண்டனம் கூட கொடுக்கல. மாறாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்கு வெட்டு மகிழ்ச்சி கொண்டாடுறாங்கன்னா இனிமேல் நீங்கள் நான் ரஜினிகாந்த் சொல்லுவேன் அண்ணன் என்ன தம்பி என்ன மாதிரி இனிமேல் உங்களை விட்டு வைக்கலாமா? ஆகவே முதல் கட்டமாக வெளிநாட்டில் சென்றிருந்த நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவிற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பு தலைவர்கள், முப்படை தலைவர்களை அழைத்து நிர்வாகம் செய்யும்போது இந்தியாவில் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து உங்களுடைய முடிவுக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். காரணம் என்றால் இந்த நாட்டில் கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம், மத வேறுபாடு வேறு இருக்கலாம், மொழியால் பிரிந்திருக்கலாம். ஆனால் தேசம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் மனிதனாக வாழ முடியும். தேசம் ஒற்றுமையாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகளும் வாழ முடியும், என் பிள்ளைகளும் வாழ முடியும், நாமும் சுதந்திரமாக வாழ முடியும். உதாரணத்துக்கு இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும் என்ன போர் மட்டம் நடக்குன்னு. அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. காசா நகரம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அங்கே எவ்வளோ பிரச்சனை. அதேமாதிரி சிரியா நாடு, லெபனன் நாடு போன்ற பல்வேறு நாடுகளில் போர் நடத்தல் எவ்வளோ மக்கள் சுரங்கத்திலும் ஒளித்திருந்து உயிருக்கு ஆபத்தான சூழல் மட்டுமல்ல, உணவு கிடையாது, பண்டம் பாத்திரங்கள் கிடையாது. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை இந்தியா வந்துவிடக்கூடாது, மட்டும் இல்லை பாகிஸ்தான் வந்துவிடக்கூடாது என்றுதான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் ஒவ்வொரு பகவனுக்கும் மன்னித்தருவாய் இறைவா என்று போல நம்முடைய பிரதமர் செலுத்துகின்றார். அப்படிப்பட்டதில் உங்கள் பிரதமரிடம் சொல்லுங்கள், கண்முடித்தனமாக துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொண்டவர்களை பாகிஸ்தான் ஒரு இரங்கல் கூட கொடுக்கவில்லை. எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், தீவிரவாதிகளை வேறறுப்போம் என்று கூட பாகிஸ்தான் சொல்லாமல் இருக்கின்ற காரணம். அதனால தான் முதல் கட்டமாக நம்முடைய அந்த பாகிஸ்தானுடைய இந்தியாவுக்கு செல்லக்கூடிய பார்டர்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு அந்த சிம்லா ஒப்பந்தம், அதே போல் சிந்து நதி ஒப்பந்தம் நாம் ரத்து பண்ணியிருக்கிறோம். அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானில் உண்மையிலே என்ன பிரச்சனைனா, முழுக்க பாகிஸ்தான் நாடு திவாலாக்கப்பட்ட நாடு. பாகிஸ்தானில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஊழல், கல்வித்துறையில் சீரழிவு, மொத்தத்துக்கு போதைப் பொருள் கடத்தல் ஒரு கிடங்காக, ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக பாகிஸ்தான் நாடு இருக்கின்றது. 24 கோடியே சில்லறை 24.25 கோடி மக்கள் அங்கே வாழ்கின்றார்கள். அந்த மக்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. காரணம் பசி, பஞ்சம், உணவில்லை, விவசாயம் இல்லை, கல்வி இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க சம்பளம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் உலக அரங்கிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் உலக வங்கிலிருந்தும் கடனை வாங்கி இனிமேல் கடன் கொடுக்கக்கூட முடியாத நிலைமையில் பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளது. அப்போ இந்த பிரச்சனையில் உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனையை திசை திருப்பத்தான் பாகிஸ்தான் திட்டமிட்டு லஷ்கர் இ தொய்பாவுடைய தீவிரவாதிகளை அனுப்பி தெற்கு காஷ்மீரில் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை தொடர்பு கொள்வதால் இனிமேல் இவர்களை விட்டு வைக்கலாமா என்றுதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது ஒரு நாட்டில் சுதந்திரம் என்பது எதிர்க்கப்பட்டும், இந்த நாட்டில் யார் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் அதுக்கு ஒரு விசா போட்டு பாஸ்போர்ட்டில் நம்ம போகிறோம். ஆனால் ஒரு சாதாரண பயணிகளை, சுற்றுலா பயணிகளை கண்மூடித்தனமாக குழந்தைகள் கெஞ்சுகின்றார்கள். இராணுவ உடையில் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், உங்களை விட்டு வைக்கலாமா? அது மட்டுமல்ல, பாகிஸ்தானில் உள்ள இந்த தீவிரவாதிகள் செல்கின்றார்கள். அதே போல் இந்தியாவிலும் பல மாநிலங்களில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் மறைமுகமாக இங்கு செயல்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலும் உள்ளார்கள், ஆந்திராவில் உள்ளார்கள், பல மாநிலங்களில் மனிதன் என்ற போர்வையில் மிருகமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களையும் இப்போது என்ஐஏ கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இன்று இந்தியாவில் தமிழகம் கடந்த சில வருடமாக என்ஐஏ என்று வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரையும் தமிழகம் அமைதி போகாக இருக்க காரணம் என்ஐனுடைய அந்த கேப்சர், அதாவது தத்ரூபமான அவர்களுடைய ஆய்வும் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அவங்களுடைய ஆய்வும் தான் இதுக்கு காரணம். ஆகவே இந்த விஷயத்தில் பொறுத்தவரையிலும் இந்தியா ஒருபோதும் விட்டு கொடுக்காது. காரணம் என்றால்
ஒரு குழந்தை உங்களுடைய தந்தையை பேசினால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் பிள்ளையை பேசினால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்படி கண்மூடித்தனமாக இந்த அளவுக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஆதரவாக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நிற்கின்றன. காரணம் என்னென்றால், பிரதமர் வந்தவுடன் டெல்லியில் உள்ள அனைத்து தூதரக அதிகாரிகளை அழைத்து டிஸ்கஸ் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு. ஆகவே பாகிஸ்தானுடைய நிலவளங்களும் நீர்வளங்களும் செழிப்புக்கும் காரணம் சிந்து நதி தான். அந்த சிந்து நதியினுடைய அந்த தண்ணி அவர்களுக்கு ஸ்டாப் செய்தோம் என்றால் குடி தண்ணீருக்கு எங்கே போகின்றீர்கள்? நிலம், அதாவது நீரின்றி அமையாது உலகுன்னு உலகமே சொல்லுவோம். ஆனால் இந்தியாவுடைய எல்லாமே இன்றைக்கி பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு இந்தியா மக்களுக்கும் இந்தியாவுடைய இறையாமைக்கும் இந்தியாவுடைய வாழ்வாதாரத்துக்கும் சவாலாக விட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒருபோதும் இந்தியா விட்டு கொடுக்காது. தீவிரவாதத்தை எங்கிருந்தாலும் அது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று அமெரிக்கா சொல்லியுள்ளது, இஸ்ரேல் சொல்லியுள்ளது, பல உலக நாடுகளும் சொல்லியுள்ளது. அப்பேற்பட்ட உலக நாடுகளும் இன்று இந்தியா எடுக்கும் அனைத்து முடிவுக்கும் சம்மதம் செய்துள்ளார். அனைத்து முடிவுக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செயல்படுவோம், உங்களுக்கு ஆறுதலாக இருப்போம், துணையாக இருப்போம் சொல்லியுள்ளார். ஆகவே பாகிஸ்தான் திருந்தாது. காரணம் என்றால் அங்கே திருந்தாது, அங்கே ஒன்றுமே இல்லை, அதாவது சட்டியிலே இல்லை. அப்போ அகைப்பில் என்ன வரும்? ஆகவே பாகிஸ்தான் நாட்டு நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை திசை திருப்பத்தான். ஒரு சின்ன உதாரணம், பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் தான் நம்முடைய ஆப்கான் நாடு உள்ளது. ஆப்கான் நாட்டில் தீவிரவாதிகள் தான் அந்த அமைப்பு தான் அந்த நாட்டை ஆள்றாங்க. ஆனாலும் இந்தியா தான் இன்று அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டில் பல்வேறு உதவிகளும், ரயில் பெட்டி தயாரிப்புகள், நீர்வழிகள், பல்வேறு உதவிகளை செய்து அந்த ஆப்கான் இன்று உலக நாடுகளிலும் நாங்களும் இருக்கின்றோம் என்ற பெருமைமிக்க நிலைப்பாட்டில் கொண்டு வருவது இந்தியா தானே. பக்கத்தில் இருக்கிற நம்முடைய இலங்கை நாடு அரசாங்கம் கூட இந்தியா உதவிக்காக காட்டிருக்கிற இந்தியா உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. எப்படி பரீட்சைக்கு கைடு தேவையோ அதே போல் உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவை நாடி பிடித்து பார்க்கலாம் என்று பாகிஸ்தான் நினைத்தால் ஒருபோதும் பலிக்காது. காரணம், இந்தியாவில் உள்ள 142 கோடி மக்களும் ஜாதி, இனம், மொழி, மதம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த தேசம் ஒரு குடையங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்த நாட்டு மக்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த நாட்டு மக்கள் மனதில் கட்டமைத்து கொண்டார்கள். ஆகவே பாகிஸ்தானை வீழ்த்தும் வரை இந்தியா ஓயாது. பாகிஸ்தான் வீழ்ந்தால்தான் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரை காட்டு சோசிக்க முடியும். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றது. உலக நாடுகளுக்கு ஒன்றுமே இல்லாத பண்டம் பாத்திரம் விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் நாடு கேவலம் நீங்கள் ஒரு சுண்டக்கா போன்ற நாட்டு கூட இது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் எங்கள்கிட்ட ஆணை இருக்குது, குதிரை இருக்குது, அது இருக்குன்னா இந்தியாவில் உள்ள ஆயுதங்களை பிரிட்ஜுக்குள்ளே வச்சு பூசை பண்ணுறோம் சொல்லுங்கள், எல்லாம் கொடுக்குது. நாம் வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை, அவர்கள் குகர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், இந்தியா ஒருபோதும் இனிமேல் பாகிஸ்தானை ஒழிக்குவதும் ஓயாது. இராணுவம் மிகவும் தத்துவமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த தீவிரவாதத்திற்கு 27 பேரை கொண்ட லஷ்கர் ஈ-தொய்பா தீவிரவாதிகளுக்கு கொண்டது நாங்கள் தான் என்று பாகிஸ்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அல்லது இது சம்பந்தமாக எந்த அறிக்கையும் கொடுக்காமல் இருந்தால் உங்களுடைய எண்ணம் என்ன? உலக நாடுகளில் கொரோனாவுக்கு பிறகு இந்தியா உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்தியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு நோக்கி செல்கின்றது. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான் மனதில் உள்ளது. அந்த பாகிஸ்தான் மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணம், கெட்ட பையன் சொல்லுவோம் பாருங்க, நம்ம ஊரில் கெட்ட பையன் சொல்லுவாங்க, அது மாதிரி கெட்ட எண்ணம், வஞ்சக எண்ணம், நாசகர எண்ணம், சதிகார எண்ணம் கொண்ட பாகிஸ்தானை வேறறுக்கும் வரை போயக்கூடாது. இந்தியா மக்கள் அனைவரும் அந்த செயல்பாட்டுக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் எடுக்க அனைத்து முடிவுக்கும் இந்தியா மக்கள் கட்டுப்பட்டிருப்பார்கள் என்பதனுடைய பதிவு. சிந்து நீர் உருவாகுதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் சார். ஆனால் பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்பட்டதற்காக பார்த்தீங்கன்னா இது போராக கருதப்படும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. என்ன காரணம் சார்? இந்தியாவில் உருவாகக்கூடிய அந்த நீர்ன்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை என்றால் போர் அப்படின்றத எடுத்துக்கொள்ளாமா சார்? ஒரு விஷயம் சார், கிராமத்தில் சொல்லுவாங்க, போக்கத்தவன் இப்படி தான் பேசுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்கு எதுவுமே வழி இல்லை, அப்போ கையில் கிடைச்ச ஏதாவது ஒன்று பேசி தான் ஆகணும். அதே போல் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பாகிஸ்தான் இனிமேல் என்ன சொன்னாலும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது. பாகிஸ்தான் திருந்தும் இன்று திருந்துவான், நாளை திருந்துவார் என்று 60 ஆண்டுகளும் பார்த்து விட்டாச்சு. இனிமேல் அவங்க திருந்த போறேன்னா அவர்களுடைய பொருளாதாரம் டோட்டலாக 0 சைபர் பேலன்ஸில் உள்ளது பாகிஸ்தான் நாடு. ஆகவே அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகவே ஏனென்றால் பாகிஸ்தான் பார்லிமெண்டத்தில் சமீப காலமாக அங்குள்ள புதிய எம்பிக்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை இந்தியாவிலே மீண்டும் சேர்த்துருங்க, இங்கே பசி பஞ்சல் எங்களை வாழ முடியல, அத்தனை தொழிலும் ஊழல் உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டு அந்த மாநில மக்கள் சுதந்திர காட்டை சோசிக்கின்றார்கள். இந்திய அரசாங்கம் 85,000 மக்களை
அந்த மாநிலத்தில் குடியிருக்க வைத்துள்ளார்கள். இதையெல்லாம் லக்சரி கொய்தானுடைய அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திலே ஒரு எம்எல்ஏ பேசுகிறார் பார்த்தீங்களா, எப்படி நீங்கள் நாட்டை பிரித்து கொடுக்கலாம், எப்படி நீங்கள் செய்யலாம் என்ன உமர் அப்துல்லா முஃப்தி முகமது சாய் அவருடைய அந்த முதலமைச்சரை கடுமையாக பேசுள்ளார். ரவுடி மாதிரி அவர் எம்எல்ஏ மாதிரி ரவுடி, கொலகாரன், கொள்ளக்காரன், வழிப்பறி, பிதலாட்டக்காரன் எப்படி பண்ணால் அதே மாதிரி மூர்க்கத்தனம் பேசியுள்ளார். அதற்கு பிறகு நடந்த சம்பவம், ஜம்மு காஷ்மீரில் ஒரு மேம்பாலம் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்கே இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றில் பாலம் ஷனாப் அதில் வந்து ஆற்று பாலம் திறக்கிறதுக்காக பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு இந்த பிரதமருக்கு எதிரான ஒரு சதி வேலைகளோட நிலைப்பாடு இருந்தது. அதனால் உளவுத்துறை கண்டுபிடித்து பிரதமர் அந்த நிகழ்ச்சியை செல்லவில்லை. உடனடியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரபரப்பாக இருந்தது, காஷ்மீரில் பரபரப்பாக இருந்தது. அந்த பரபரப்பு ஓதைக்கு முன்னால் சண்டாளர்கள், சதியாளர்கள், லக்சர் தீவிரவாதிகள் இந்த மாதிரி பயங்கர வேலைகளை செய்து விட்டார்கள். ஆகவே இந்த தீவிரவாதத்திற்கு வந்து இந்தியாவில் உள்ள பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரில் நிச்சயமாக கிட்டத்தட்ட பல ஆயிரம் தீவிரவாதிகள் அங்கே பதுங்கி இருக்கின்றார்கள். காஷ்மீர் தீவிரவாதிகளை வேட்டையாட வேண்டும். தீவிரவாத வேட்டையாடும் மண்டல இந்தியாவில் இந்த பிரச்சனையை முன்வைத்து மணிப்பூர், திரிபுரா மாநிலங்களில் இந்திய அரசாங்கம் எதிராக அங்கு உள்ள சமூக விரோதிகள், தேச விரோதிகள், தேச தீய சக்திகள் அவர்களெல்லாம் போராட்டம் வெடிக்கின்றார்கள். இந்தியாவில் மத ரீதியாக பிரித்து அதன் மூலம் சுகம் காண பாகிஸ்தான் நினைக்கின்றது மட்டுமல்ல, இந்தியாவில் நாசகாரர்கள் எப்படி மேற்கு வங்க அரசும் எப்படி தமிழக அரசும் இஸ்லாமிய மக்களில் வாக்குகளை பெற வேண்டும் என்று எப்படிலாம் தாஜா செய்கின்றார்களோ அதேபோல் சில மாநிலங்களில் ஓட்டு வங்கிக்காக அவர்களை பயன்படுத்தாதீர்கள். காரணம், இந்த நாடு ஒரு தேச ஒற்றுமை இருந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும், நாமாக வாழ முடியும். ஆனால் நீங்கள் ஓட்டு வங்கிக்கான சில கருத்துக்களை சூழலுக்கு செயல்படக்கூடாது என்பதுடைய கருத்து. காரணம், நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஜம்மு காஷ்மீர் அந்த விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தும். அதே போல் அந்த நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இந்தியா தன்னுடைய ஒப்பந்தத்தை அந்த ரத்து தான் கண்டிப்பாக மீறாது. காரணம் என்றால், உனக்கு வந்தால் மட்டும் ரத்தா மற்றவங்களுக்கு சட்னியா என்பது போல அந்த 27 பேரை அபகாண்டமாக அநியாயமாக கொண்டு குவித்த அந்த கொடூர்களுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. இதுதான் என்னுடைய பதிவுங்க. பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தால் இந்தியர்கள் மீது தாக்கல் தொடுப்போம் என்று சொல்கிறேன்னா, அதை எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய வம்சாவளிகள் 2% அங்கே இருக்கிறாங்க, அந்த மக்களை நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் பேசுகிறதா சொல்லுங்கள்? ஒரு மனிதாபிமான உள்ளவும் பேசுவாங்களா? இதை சொல்லுங்கள். பாகிஸ்தானில், பங்களாதேஷில் எப்படி சிறுபான்மை மக்களை அவங்க வந்து அந்த சுயநலத்துக்காக பண்ணுறாங்களோ அதே போல் பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கு உள்ள சிறுபான்மை மக்களை நாங்கள் மிரட்டி வந்து பிரச்சனை பண்ணுவோம்ல, தப்பான ஒரு இது. காரணம் என்றால், இந்த நாடு இந்தியா தற்போது ஒரு துக்கமான ஒரு நிலைமையில் உள்ளது. ஆகவே இதை எப்படி வீழ்த்த வேண்டும், தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்கள் ஒருங்கிணைத்து செயல்படுகிறார்கள். பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் அது பாகிஸ்தான், அதாவது கொக்கரிப்பு, சேவல் கோழி கொக்கரிக்கும் போது கொக்கரிக்கிறார்கள். பாகிஸ்தான் பேச்சு உலக நாடுகள் ஏற்படாது. பாகிஸ்தானுக்காக எந்த நாடும் வக்காலத்து வாங்காது. உலகமாக அயோக்கியர்களின் கூடாரமாக பாகிஸ்தான் இருக்கின்றது. ஆகவே பாகிஸ்தான் இன்னும் சொல்ல போனால் அவங்கள ஒன்றுமே இல்லைங்க. அங்கே சார் கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க, சம்பளம் கிடையாது, கவர்மெண்ட் ரன் பண்ண ஃபண்டிங் கிடையாது. அப்போ அந்த நாட்டு மக்கள், அந்த 24 கோடி மக்களை நீங்கள் எப்படி காப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு சின்ன உதாரணம், 1.25 கோடி கொண்டது இலங்கை நாடு. அந்த இலங்கையில் உள்நாட்டில் கலவரம் வந்து எதுக்கு வந்தது? ஒரு அரசாங்கம் குடும்ப மன்னராட்சி நடத்தினாங்க. ராஜபக்சே குடும்பம் 16-17 லட்சம் கோடி கடனை வச்சாங்க. கவர்மெண்ட் நடத்த முடியல. அந்த நாட்டு மக்கள் ஒன்று திரண்டாங்களா இல்லையா? அந்த நாட்டு அதிபர்லாம் நாடு ஓடுனாங்களா இல்லையா? அதுபோல் அந்த இலங்கையில் அந்த இடைக்கால அரசு என்ன சொல்லுச்சு? இலங்கையில் பசி பஞ்சம் நெருக்கடி வருகின்றது, இலங்கை இராணுவம் ஓராண்டு காலமாக நீங்கள் விவசாயத்தை தொடங்குங்கள்னு சொன்னாங்க. அதுபோல் இப்போ நார்மலான பொசிஷனில் இருக்குது. ஆகவே பாகிஸ்தான் அவர்களுக்கு சும்மா வெளியில் பூச்சாண்டி காட்டுறாங்க. அவங்களால ஒன்றுமே இங்கே செய்ய முடியாது. அவங்க என்ன செஞ்சாலும் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கும் பல நாடுகள் நமக்கு சப்போர்ட் இருக்கின்றது என்பது என்னுடைய பதிவு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வார் நடக்கிற நேரத்தில் என்னென்னா கில்ஜிட்டு, பல்டிஸ்தான், அப்புறம் ஆசாத் காஷ்மீர், இந்த 3 இடத்தும் இந்தியாவுக்கு சொந்தமான இடம். அதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து கையில் வச்சுருக்குது. அதையும் இந்த போரை முன்வைத்து கண்டிப்பாக கைப்பற்றுவோம். காரணம் என்றால், இது அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி வேலைகள். காரணம், தெற்கு காஷ்மீர் இந்த நடைபெற்ற துப்பாக்கி சூடு பஹல்காமில் குதிரை வழியாக தான் மக்கள் அங்கே செல்வது. அந்த ஏழை எளிய மக்களுக்கு உலகமே தெரியாது. அந்த மாதிரி எப்படி கொடைக்கானல் பூம்பாறை என்ற கிராமத்தில் எப்படி மக்கள் வந்து அதுதான் உலகம் என்ற இதுவும் அவங்களுக்கு கிடைப்பதை கொண்டு விவசாயம் செய்து கொண்டு மக்கள் அன்றாட வாழ்க்கை அதே போல் அந்த பஹல்காம் அந்த நகரில் பார்த்திங்கன்னா அங்குள்ள ஏழை எளிய பூர்வீக மக்கள் வந்து இந்த குதிரை மூலம் சவாரி பண்ணதை வச்சு தான் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே யாரும் மதம் ஜாதியெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட
நல்ல எண்ணம் இல்லாத அந்த பாகிஸ்தான் அரசை வீழ்த்தும் இது யாருக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணம் கண்டிப்பாக மத்திய அரசு இதை மேற்கொள்ளும். காரணம் என்றால் அவர்களுக்கு பொறுத்தவரையும் மதுவே ஒரு மத வெறிதம் மட்டும் கையில் உள்ளது. ஆனால் பாகிஸ்தான் அந்த மத வெறியர்களுக்கு இந்தியாவிலும் சில சமூக விரோதிகள் இந்தியாவில் சோசக்காட்டை வீசிக்கொண்டு இந்தியாவின் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இந்தியாவில் எல்லா சுகபோகங்களை அனுபவித்து கொண்டு அவர்கள் எதிரான சில கருத்துக்களை சில இந்திய நாட்டு தலைவர்கள் பேசுகின்றார்கள். இதையும் அவர்கள் அதிகமாக பேசாமல் இருந்தால் எப்பொழுதுமே நல்லாக இருக்கும். காரணம் நாட்டின் நலனுக்காக நாட்டினுடைய பிரதமர் எடுக்கும் அனைத்து முடிவுக்கும் நான் கட்டுப்பட்டு அமைதி காத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த போர் அந்த பாகிஸ்தான் உடைய அந்த நிலைப்பாட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தும், இந்தியா வெல்லும் என்பதை கண்டிப்பாக நடக்கும். இது